கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலையில் தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் விவேக்ராஜிடம் கேட்கலாம். விவேக்ராஜ், சுவாமிமலையில இன்றைக்கு தேரோட்டம், எவ்வளவு பக்தர்கள் இதற்காக குவிந்திருக்கிறார்கள்? செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் என்ன? திலகவதி, முருகனின் அறுபடை வீடுகள் 4ஆம் படை வீடாக சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவிலில் திருக்கார்த்திகை திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன் இந்த ஆண்டு திருக்கார்த்திகை திருவிழா கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான இந்த திருக்கார்த்திகை தீபத்தினாலான இன்று திருத்தேரோட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழர் சுப்பிரமணியர் சுவாமி தேரின் சிறப்பு எழுந்தறி தேரோட்டமானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. மலை முதல் மேகமூட்டத்துடன் காணப்பட்டுள்ளே தற்போது சாரல் வருகிறது. இந்த குட்டுமலையிலும் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். தேரை கும்பகோணம் எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் தேரை வடம் பிடித்து தொடங்கி வைத்தனர். முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா பக்தி கோஷம் முழங்க கொட்டுமலையில் குடைபிடித்தபடி பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். திலகம், பக்தர்களுடைய வருகை எவ்வாறு இருக்கிறது? அதிக அளவிலான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்களா? அவர்களுக்கு ஏதேனும் சிறப்பான ஏற்பாடுகள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கிறது? அதாவது இன்று முதல் சாரல் மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருந்த நிலையில் காலை வரை சற்று மேகமூட்டத்துடன் மட்டுமே காணப்பட்டது. இதன் காரணமாக வழக்கமாக வரும் பக்தர்களின் எண்ணிக்கையை விட சற்று குறைவாகத்தான் இருந்தது. ஆனால் மழை இல்லாத நிலையில் ஆங்காங்கே தேர் தொடங்கிய நிலையில் உடனடியாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேர் வடக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் குவி தொடங்கினர். தேர் தெற்கு வீதியை கடந்த பிறகு தற்போது மீண்டும் சாரல் மழை பெய்ய பக்தர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக களைய தொடங்கியுள்ளனர். இதனால் ஜேசிபி எந்திரங்கள் மூலம் தேர் வேகமாக இழுத்து வரப்பட்டு வருகிறது. திலகவதி, போலீசார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பக்தர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் சுமூகமாக தேர் நிறுத்தி வந்தடைவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி விவேக். தீப திருவிழாவையொட்டி உலக புகழ் பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் சன்னதியில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. அதிகாலை 4 மணி அளவில் அண்ணாமலையார் கருவறை முன்பாக சூரிய சந்திரன் எதிரே ஏகன் அநேகனாக மாறும் தத்துவத்தை விளக்கும் விதமாக கோயிலின் கருவறையிலிருந்து கொண்டுவரப்பட்ட தீபத்தினை கொண்டு 5 மடக்குகளில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற முழக்கம் விண்ணை பிளக்க பெருந்திரளான பக்தர்கள் பரணி தீப தரிசனத்தை கண்டுகளித்தனர்.